நீட் அண்ட் ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து பசங்க போய் எழுதுறப்ப இல்ல ப்ரிப்பேர் பண்றப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில வந்து காமன் மிஸ்டேக் என்னன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த காமன் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சீட் அடிச்சிடலாங்க. ரைட்டா? அது என்ன மிஸ்டேக், எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றத டீட்டெயில்டா பேசலாம். நான் உங்கள் கோவித்ராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 11 and 12 சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா நீங்க நீட் இல்லைன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஐடியா இருக்கா? இல்ல கேரியர்ல நான் என்ன எடுக்கணும்ன்றே தெரியல, மெடிக்கலுக்கு இன்ஜினியரிங்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கா? 9th நவம்பர் இதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ராம் அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழே லிங்கை பிரஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இது அட்டன் பண்ற மூலயமா உங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸ் பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஏ ஃப்ரீ ப்ரோக்ராம். மேக் யூஸ் ஆஃப் திஸ். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்க்கு வந்து ரெடி ஆகுறப்ப சில இஷ்யூஸ் இருக்கும். ரைட்டா? அதுல காமன் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம். மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் எல்லாமே. எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ரூட். ஒரு ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெகுலாரிட்டி இருக்காது. படிக்கணும் அப்படின்னா காலையில எடுத்துப்பான், ஒரு நாள் காலையில படிப்பான், அப்புறம் மதியானம் பண்ணணும்னு நினைப்பான். சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து போட்டு வச்சிருப்பான், ஃபாலோ பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவோம், ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியாது. பிளானிங் இருக்காது. பிரேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரு பிரேக் இருக்காது. படிச்சுட்டே இருப்பான், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இல்லைன்னா படிப்பான், அப்புறம் அது ஏதோ வேற ஒர்க்கு போயிடுவான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகணும். ரைட்டா? அப்ப இதுல வந்து கரெக்டா என்ன பண்ணணும், பிளான் பண்ணி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி அந்த ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ண முடியும். நாட் ப்ரையாரிட்டைசிங் வீக் ஏரியாஸ். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து வராதுக்குவாங்க. அந்த பிசிக்ஸ் வந்து வராது அப்படின்னா அதுக்குள்ள வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், கான்செப்டை கத்துக்கணுமா, இல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியால வந்து நம்ம வீக்னஸா இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல நமக்கு கஷ்டமா இருக்கா, இதெல்லாம் பார்க்காமயே என்ன பண்ணுவான். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கிடைச்சதுன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் பயாலஜி உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இல்ல அவங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரி தான் வரணும், கெமிஸ்ட்ரியே வளர்த்துட்டு இருப்பான். எது வராதோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுல நம்மளுடைய வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸை வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றதே இல்லாம எப்ப பார்த்தாலும் வராததை விட்டுட்டு வர்றதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், வீக்னஸ் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல என்ன பண்ணுவோம், டார்கெட்டா ஸ்டடி ஏரியாஸ் எங்க எந்த இடத்துனால நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். பேலன்ஸ் ஸ்டடி டைமை வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். தென் ரெகுலர் வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் ஏரியா அட்ரஸ் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணி பாக்குறப்ப செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். நான் கரெக்டா தான் பண்றேன்னா வீக்னஸ் ஏரியாவுக்கு ஒர்க் அவுட் பண்றேன், அதுல வந்து சில விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன், அதை பண்ணதுக்கு அப்புறமா நான் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்து நான் கரெக்டா அதை பண்றேன்னா அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ரைட்டா? தென் நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பூர் நோட் டேக்கிங் அப்படின்றாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க, இவர் பாத்தீங்கன்னா அப்படியே லைன் பை லைன் எழுதிட்டே இருப்பார். சொன்ன டீச்சர் சொன்ன எல்லா வார்த்தையும் எழுதிப்பா, அது நோட்ஸ் எடுத்துக்கு புக்லயே இருக்கும், கண்டென்ட் அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம். ரைட்டா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறப்ப நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த புக்ல இருக்கிறத அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல நோட்ஸா எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப படிச்சோம், என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கோ அதையே திருப்பி அங்க எழுதிட்டு வரக்கூடாது. நான் என்னெல்லாம் புதுசா அந்த இடத்துல லேர்ன் பண்ணேன், என்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு இருந்தா கரெக்டா இருக்கும், நான் ரிவைஸ் பண்றப்ப இதை பார்த்தா போதும், நான் டக்குன்னு வந்து என்னால ரிவைஸ் பண்ண முடியும். அந்த ஆங்கிள் தான் என்ன பண்ணணும், இந்த நோட்ஸ் டேக்கிங் இருக்கணும். சும்மா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ரைட்டா? அதனால பாசிவ் அப்படியே ரீட் பண்ணிட்டே போறதோ இல்லைன்னா இன்எஃபெக்டிவ் நோட்ஸோ லேக் ஆஃப் சமரைசேஷன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா இல்லாம இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் டேக்கிங்ல சில விஷயங்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்டா பக்காவா பார்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்லா வரதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவாய்டிங் கொஸ்டின் பிராக்டிஸ். படிச்சுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. சில குழந்தைங்கள்லாம் பார்த்திருக்கேன் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப இல்ல பிராக்டிஸ் செஷன்ல பாத்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்தானா அந்த ஒரு பேஜ்லயே அப்படியே உட்காந்துருப்பாங்க. 1 hour 2 hour 3 hour அப்படியே உட்காந்துருப்பாங்க. பட்
எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டோ ஜேஇஓ கியூட்டோ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்டோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கொடுக்கணும். அப்ப அந்த சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறப்ப அந்த எம்சிக்யூ டைப்ல எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கான், அதை எப்படி கேட்கறான், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத எப்ப தெரியணும்னா பிராக்டிஸ் பண்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒருமே தவிர இல்லைன்னா சும்மா வந்து பார்த்துட்டே இருந்தா வராது. அப்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா படிச்சுட்டே இருந்தா மட்டும் போறாது. என்ன சொல்றாங்க, கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே போட பழகும். எனக்கு என்ன கேட்டா என்ன பண்ணணும்னா படிக்கிறதோட கொஸ்டினை வச்சுக்கிட்டு கொஸ்டின் எங்க கேட்டிருக்கான், எப்படி கேட்டிருக்கான், என்ன கான்செப்ட், இந்த கான்செப்டை வந்து எப்படி வந்து புக்ல வந்து கொடுத்துருக்கான், கொஸ்டினா எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கான், இது எப்படி ரிவர்ஸ் பைசிஸ்ல போனாங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்லயும் ஞாபகம் இருக்கும், எக்ஸாமுக்கும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், கொஸ்டினும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், எக்ஸாம்ல போறப்ப ஈஸியா வரும். ரைட்டா? அப்ப அந்த கொஸ்டின் பேஸ்டு பிராக்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடணுமே தவிர வெறும் அப்படியே உட்கார்ந்துட்டு படிச்சுட்டே இருக்கிறது வந்து நாட் குட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ். ரைட்டா? அதனால அதை கரெக்டா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். மாக் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், எரர் வந்து கரெக்ஷன் வந்து பார்க்கணும். இது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால இருக்கிறது, என்ன ரீல்ஸ் பாக்குறது, வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, ஏதாவது வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஏதோ அர்ஜென்ட்னு நினைச்சிட்டு போயிட்டு வேற ஏதோ தோட்டத்துக்கு போயிட்டு எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கிறது. தென் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக தேடி இந்த கான்செப்ட் படிச்சா நல்லா இருக்கும் யூடியூப் கண்டென்ட் போவோம். ஆனா என்ன கண்டென்ட் பார்க்கணும்னே தெரியாது. 2 ஹவர் போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தேவையானதே பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நான் கேட்டா போனே கையில தொடாம இருந்தா ரொம்பவே நல்லது. நம்ம கிளாஸஸ் எல்லாம் அப்படிதான், போனே கையில கொடுக்கறதே கிடையாது. அதுக்குதான் டீச்சர் இருக்காங்களே எதனா டவுட் வந்தா, ஏன்னா அங்க போய் சும்மா டவுட்டுக்கு பாக்குறேன்னு போட்டு வேற ஏதோ ஓடிட்டே இருக்கும். அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தூக்கி போட்டு போனே அவாய்ட் பண்ணிட்டு ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல நம்ம என்ன பண்றோம், போனே கையில கொடுக்கறதே கிடையாது. வீட்டுல கால் பண்ணி பேசுறதுக்கு மட்டும் ஒரு 5 to 10 minutes வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல வேணும் அப்படின்னா பசங்க வந்து பேசலாம். ரைட்டா? அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். ரைட்டா? அதனால அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்ல வந்து இக்னோரிங் பிசிக்கல் ஹெல்த். உடம்பு வந்து பாத்துக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்ப பாத்துக்கிறாங்க அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் டாக்டர் சொல்லுவார், அவ்வளவுதாங்க இனிமேல் நீங்க உங்களால நடக்க முடியாதுன்னு பாருங்க, அப்பதான் போய் நடக்கணும்னு போவாங்க. முட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆயிட்டு இருக்கான், அப்ப போய் நடக்கலாம்னு போவாங்க. அப்படியே உப்பிட்டு இருப்பாங்க பாருங்க, அதுக்கப்புறம் நடக்காம போவோம். எதுவுமே வரத்துக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்றதே இருக்காது. ரைட்டா? நீங்க போய் பாருங்களேன். நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா இதெல்லாம் ஒரு பார்க்ல போய் பாருங்க. காலையில யாரெல்லாம் நடக்கிறாங்கன்னு பாருங்களேன். டாக்டர் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து 360 வந்துருச்சு டயபெட்டிக்ஸ், நடக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அப்பதான் நடப்பாரு. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க யாரெல்லாம் நடக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பர்சன்டேஜ் இஸ் வெரி நார்மல். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். டெய்லி எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆனா எவ்வளவு பேர் எக்ஸசைஸ் பண்றான், எல்லாருக்குமே தெரியும் எக்ஸசைஸ் வந்து பண்ணா டெய்லி பேசிஸ்ல உடம்பு நல்லது அப்படின்னு. எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கை தூக்குங்கன்னா எல்லாரும் தூக்குவாங்க. ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல போயிட்டு எத்தனை பேருக்கு எக்ஸசைஸ் டெய்லி பண்ணா நல்லதுன்னு கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. எத்தனை பேர் வந்து டெய்லி பண்றீங்கன்னா ஒரு கை கூட இருக்காது, எல்லாமே டமால் இருக்கு. அதனால எல்லாருக்கும் தெரியும், ஆனா பண்றாங்களா அப்படின்றது இல்ல. அதனால பிசிக்கல் ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி குழந்தைங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இது என்னால எப்படி சார் நான் வந்து ஜிம்முக்கு எல்லாம் போய் பண்ண முடியாது, இருக்கிற இடத்துலயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். ரைட்டா? பண்ணுங்க. இல்லையா மெடிடேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்க. இல்லையா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உள்ள மூச்சு உள்ள இழுத்து ஒரு அப்படி இழுங்க, அப்படி ஸ்டோர் பண்ணுங்க. இது இதை பண்ணாலே போறோம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஆக்டிவா வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அந்த மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டா தூங்குற டைம்ல கரெக்டா தூங்குங்க. அதே போல சாப்பிடுறது வந்து சும்மா தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க கூடாது. பசங்க வந்து நார்மலா வந்து நல்லதா நியூட்ரிஷியஸா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இளநீ சாப்பிடணும், டீ தான் சார் வேணும், காஃபி தான் சார் வேணும். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? ஒரு ஃப்ரூட் எதனா சாப்பிடுங்க. ஃப்ரூட்டா ஐய காய்கறி எல்லாம் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்றப்ப அடிஷனலா வச்சா அதை மட்டும் அதை ஒதுக்கிட்டு ஏதாவது ஒரு என்னது சிப்ஸ், சக்கரை சிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு எண்ணெய் பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு தின்றாங்களே தவிர நியூட்ரிஷியஸா எடுத்துக்கணும் அப்படின்றதுல கான்சியஸாவே இருக்கிறது. ரைட்டா? தெரியாம புதுக்குன்னு எதெல்லாம் சாப்பிடறாங்களோ ஏதோ சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டயட்ல சிஸ்டம்ல கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்றதுல. ரைட்டா?
அதே போல எதனா கான்சென்ட்ரேட் பண்ணா கரெக்டா அந்த டைம்ல அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இஸ் குவாலிட்டி அப்படின்னு. இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, எதனா படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா குவாலிட்டியா படிக்கிறாங்களா அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். 10 நிமிஷம் படிச்சா கூட போறோம்பா, நான் கான்சென்ட்ரேட் பண்றதை கரெக்டா இதுதான் படிக்கணும், இதுதான் பண்ண போறேன், இந்த 10 நிமிஷத்துல நான் இது தெரிஞ்சுக்க போறேன், இதான் ஒர்க் அவுட் பண்ண போறேன், இதை தான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்துட்டு மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல் பண்ணிக்கணும். போய் படிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டை காம் டவுன் பண்ணிட்டு கூல் பண்ணிக்கிட்டு இல்ல மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் எடுத்து பாருங்களேன், அருமையா இருக்கும். சும்மா உட்காந்து நானும் படிக்கிறேன் அப்படின்னு காலையில 10 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கோம். ஆனா ஏதோ கவனிச்சுட்டு இருப்போம். பக்கத்துல எவனா ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், அவனை பார்த்துட்டு இருப்போம். இல்ல வேற எதனா வந்து டிவியில வருதா அதை பார்த்துட்டு இருப்போம். இல்லைன்னா போன்ல எதனா வாட்ஸ்அப்ல வருமா, ஆனா திரும்பி படிக்கிற மாதிரி உட்காந்துருப்போம். ஆனா யூஸே இருக்கு. எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தரவா பண்ண மாதிரி இருக்கு, ரைட்டா? அதனால குவான்டிட்டியில வந்து கான்சென்ட்ரேட் பண்றப்ப குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணும். கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கான்சென்ட்ரேஷன்? என்னத்த எப்படி சார் கான்சென்ட்ரேஷன் பண்றது? நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணு எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது? தேவையில்லைப்பா, என்ன வேணுமோ அதை மட்டும் பாரு. கரெக்டா? என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க, அர்ஜுனன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு அவங்களுடைய குரு வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த பாருங்க அங்க மேல இருக்கிற புறா வந்து கரெக்டா வந்து அடிக்கணும் அப்படின்னு. ஏன் மிஸ் ஆச்சுன்னா ஒருத்தர் என்ன சொன்னார், நான் வந்து அதை பார்த்தேன் சார், பாக்குறப்ப எனக்கு வந்து பக்கத்துல இருக்க கிழங்கையெல்லாம் தெரிஞ்சது. அர்ஜுனன் கேட்கிறப்ப கரெக்டா அந்த கண்ணு தான் தெரிஞ்சு கண்ணுல அடிச்சான் போயிடுச்சு. அப்ப நீங்க பாக்குறது வந்து தேவையில்லாத விஷயங்கள் இல்லை, எது வேணுமோ எது டார்கெட்டோ அந்த டார்கெட்டுக்கு தான் நீங்க வந்து அந்த பார்வையை வந்து வைக்கணுமே தவிர மற்றபடி வேற எந்த விஷயங்களையும் இப்ப கான்சன்ட்ரேஷன்ல கொண்டாடக்கூடாது. வேணும்ன்றத மட்டும் ஃபோக்கஸ்டு, அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும், ரைட்டா? அவுட்புட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுலயும் நம்ம ரொம்ப தெளிவா வந்து இருக்கணும், ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கம்மியாயிடுச்சு, படிக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, மார்க் வரல, அவ்வளவுதான் போச்சு, ஐயோ எனக்கு வராது போல இருக்கு, எனக்கு பண்ண முடியாது போல இருக்கு, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு, என்னால வர முடியுமா அப்படின்னு அப்படியே சோர்ந்து போய் அழுது டென்ஷன் ஆகி ஒரு டென்ஷன்ல ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்ல, வேணாம் விட்டுலாம், நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராதுப்பா, நம்மளுக்கெல்லாம் எங்க கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் எங்க ஐஐடி கிடைக்கும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி போயிடுறது, வேணாம்னு விட்டுறது. பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை கஷ்டப்படுதுங்க, ஆனா அதுக்கெல்லாம் எங்க வரும், சரி வேண்டாம் கொடுங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பயம் எதை பார்த்து, தோத்து போறத பார்த்து. அப்ப தோத்து போடுறதுன்றது ரொம்ப முக்கியமே இல்லை. எல்லாம் நீங்க பாருங்களேன், யாரெல்லாம் ஜெயிச்சவங்களா எல்லாமே தோத்த வந்தா பாத்தீங்கன்னா எல்லாம் மஸ்க் எடுத்துங்க, எத்தனை வாட்டி அவருடைய விட்ட ஸ்பேஸுக்கு விட்ட ராக்கெட் எல்லாம் அப்படியே போய் டர்க்கு போட்டதுமே டப்புன்னு போச்சா, போட்டதெல்லாம் எத்தனை வாட்டி கீழே விழுந்தது, ஆனா அசராம எழுந்து வந்தாங்க பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க யார சொன்னாலும் சக்சஸ்ஃபுல் பீப்புள நீங்க அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துங்க, அவரு மட்டும் என்ன எடுத்ததுமே அவருக்கு போய் டேராடூன்ல போறாரு, கொடுத்துட்டாங்களா? இல்லையே, ரிஜெக்ஷன் அங்க இடத்துல. அப்ப நிறைய ரிஜெக்ஷன். அதே போலதான் தாமஸ் ஆல்வா எடிசன் நியர்லி 10,000 டைம்ஸ் வந்து ஃபெயில்யூர். எதுக்கு? லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு, கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பாசிட்டிவா எடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு போனாரு. அப்ப ஒரு வருஷம் படிக்கிறேன் வரல, பரவாயில்ல, நீட்டு ரிப்பீட் பண்ணேன் சார், ஒரு வருஷம் மார்க் வந்துச்சு, 400 வந்துச்சு, 420 வந்துருச்சு, ஐயோ அடுத்த வருஷம் பண்ண முடியுமா, பரவாயில்ல, ஒரு வாட்டி என்ன பண்ண வரல, பரவாயில்ல, என்ன பண்ணும், யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர். அப்ப லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர்ல இருந்து என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கு ரெடி ஆயிட்டுமே தவிர ஃபெயிலியரையே நினைச்சுட்டு பயப்பட்டுட்டே இருந்ததுன்னா அவ்வளவுதான். அப்ப இந்த அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னா இதெல்லாம் பயப்படக்கூடாது, தோல்வியை பார்த்து பயமே படக்கூடாது. சோதனைகள் வர்றவனுக்கு தான் சாதனை வந்து எப்படி பண்ண முடியும்னு தெரியும். சோதனையே தாங்கிக்கல அப்படின்றப்ப இல்ல சோதனையே என்னன்றதே தெரியாம எப்படி சாதனை பண்ண முடியும், ரைட்டா? அதனால அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணும், நம்மளுக்கு என்னெல்லாம் செட் பேக் வருது, அதுல இருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வர்றது, இல்ல ஒரு விஷுவலைசேஷன் ஃபெயிலியர் வந்துச்சா, இல்ல நான் ஜெயிக்கிற மாதிரி அப்படி மைண்டை பாக்குறது, நான் சீட்டு வாங்குற மாதிரி பாக்குறது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்ற மாதிரி பார்த்தேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுல இருந்து ஃபெயிலியர்ல இருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத. அடுத்தது நம்ம வந்து மெயினா பார்த்தோம்னா லேக் ஆஃப் ரிவிஷன் பண்ணணும்னு இருப்பான், ஆனா என்ன ரிவிஷன் பண்ணணும்னே தெரியாது, எப்படி ரிவிஷன் பண்ணணும்னே தெரியாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. என்ன படிச்சேன், எதுக்கு படிச்சேன், எப்ப படிச்சேன், என்ன பண்ணணும்,
ரிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வாரம் ஒரு டெஸ்ட் எழுதினேன், இந்த வாரம் வேற டெஸ்ட் எழுதுறேன், போன வாரம் டாபிக் வேற, இந்த வாரம் டாபிக் வேற, போன வாரம் டாபிக்கும் இந்த வாரம் டாபிக்கும் சேர்த்து ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் கொடுக்குறேன்றாங்க. ஆனா அதை எப்படி ரிவிஷன் இதெல்லாம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு பிளான் வச்சுக்கணும். படிச்சனா இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த படிச்சதுல இன்னைக்கு நான் 1 hour படிச்சேன்னா நாளைக்கு அந்த ஒரு 5 நிமிஷம்னா அதை எடுத்து நான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த நாள் புது டாபிக் போறேன்னா அந்த புது டாபிக் என்ன படிச்சேன்னா அதுக்கு முன்னாள் டாபிக் படிச்சேன்ல அதுல என்ன படிச்சனோ அதுல இருந்து எடுத்து ஒரு பார்க்கணும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணணும். அதே போல வந்து மெயின் ரீசன் ரெகுலரா ரிவ்யூ பண்றது, போன வாரம் படிச்சதை நான் இந்த வாரம் எடுத்து பார்த்தது, இந்த வாரம் படிக்கிறத வந்து நான் ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி பாக்குறது இல்ல, கிளாஸ்ல வந்தேன்னா கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸை ஒரு ரிவைஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி பாக்குறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நிற்கும், திருப்பியும் வந்து எழுதுறப்ப ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ இதுதான் டீச்சர் சொன்னாருன்னு இருக்கும். பட் அதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா, அதனால யூ நீட் எ ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு கூட நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணணும். ரைட்டா? கிவிங் அப். நிறைய பேர் நான் சொன்னேன்ல அந்த தோல்வியை கதை விட்டு போறமா ரெடி வேணாப்பா, எனக்கெல்லாம் வந்து வராதுப்பா, எனக்கெல்லாம் சிரமம்ப்பா, இதெல்லாம் நான் எங்க பண்ணி ஜெயிக்கப்பேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு விட்டுட்டு போறவங்க வந்து இருப்பாங்க. ஆனா விட்டுட்டு போறவங்க எப்பயுமே ஜெயிக்கிறதே கிடையாது. ரைட்டா? வீழ்வதில் வெக்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதில் தான் வெக்கம் அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துமோ அந்த இடத்துல என்ன பண்ணோம், மீண்டு வர்றதுக்கு பாரு. கரெக்டா? நான் போன வாட்டி 450 எடுத்தேன், 470 எடுத்தேன், 490 எடுத்தேன், 494 எடுத்தேன், பிசி கேட்டகரி எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணோம், கிடைக்கல. நான் வந்து 490 எடுத்துட்டேன், மீதி இருக்கிறது எவ்வளவு மார்க், 720க்கு மீதி என்ன இருக்கு, 230 மார்க் தான் இருக்கு. அப்ப 230 மார்க் நான் எங்க விட்டேன், அந்த 230 மார்க் நான் எங்க எப்படி எடுக்கிறது, நான் எதுல லேக்கிங் ஆனேன், எதை நான் பிக்கப் பண்ணணும், எதை நான் செய்யணும், ஐஐடி தான் என்னோட எய்ம், நான் எய்ம்ஸ் தான் என்னோட எய்ம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்றப்ப அந்த இடத்துல விட்டுட்டு ஓடுறதை விட்டுட்டு விட்ட இடத்துல இருந்து என்ன பண்ணணும், நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு பார்க்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க, எனக்கு வராது சார், என் பையனுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிரமம் சார், அதெல்லாம் வேணாம் சார், நாங்க வேற பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஏன்னா விட்டுட்டு போறாங்க அப்படின்னா ட்ரீம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றதுதான் அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றது இல்லை, எப்படின்றத வந்து ஒரு பெர்சிஸ்டன்ஸ் இல்லை. தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் லூஸ் ஆகுறதுனால என்ன பண்றாங்க, அவங்க விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வராது போல இருக்கு அப்படின்னு. அப்ப யூ நீட் ஒரு மென்டர். அந்த மாதிரி மென்டரை நீங்க வச்சுட்டு அவங்க கூட அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு நீங்க பண்றப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களால வர முடியும். ரைட்டா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் வேணும், ப்ராப்பர் ஒரு ஷெட்யூல் வேணும், ஒரு தோத்துட்டா கூட அடுத்தது நான் எழுந்து நிக்கணும் அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ரைட்டா? இப்போ நீங்க 11th படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை 12th படிச்சுட்டு இருக்கலாம், 12th முடிச்சுட்டு இருக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க் வராம இருந்திருக்கலாம், இந்த வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரிப்பீட் பண்றப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா ஆர்ஜிஆர்ல நாங்க உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆல்ரெடி ஐஐடியில படிச்சுட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் கொடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு லேக்கிங் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேப்பர் இல்ல, நீங்க கேளுங்க, ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். சார் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டேன் சார், ஆனா கரெக்டா தான் இருக்கான்னு தெரியல, அந்த மாடல் எக்ஸாம்ஸ் போய் நான் எழுதணும் சார், மாக் எக்ஸாம் சொல்றாங்களா அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா 9th நவம்பர் 11 and 12 சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா நீங்க நீட் இல்லைன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஐடியா இருக்கா, இல்ல கேரியர்ல நான் என்ன எடுக்கணும்ன்றே தெரியல, மெடிக்கலுக்கு இன்ஜினியரிங்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கா, 9th நவம்பர் இதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ராம் அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழே லிங்கை பிரஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இது அட்டன் பண்ற மூலமா உங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸ் பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஏ ஃப்ரீ ப்ரோக்ராம், மேக் யூஸ் ஆஃப் திஸ். in association with சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு மார்க் எக்ஸாம் பண்றோம், நீட்டுக்கும் பண்றோம், ஜேஇக்கும் பண்றோம், எழுதி பாருங்க. கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், உங்க டேட்டாவை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. சார் நான் கூட எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் 11th படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் நீட் சிலபஸ்ல எப்படி இருக்கேன், நான் ஜேஇ சிலபஸ்ல எப்படி இருக்கேன், நான் சார் 11th நான் 12th முடிக்க போறேன் சார், இப்போ வந்து எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் வேற ஃபார்ம் கொடுக்குறேன்றாங்க, அந்த ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கணும் சார் நான் அப்படின்னா ரைட், ஆன்லைன்ல இருந்தாலும் சரி ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு மாக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றோம். ரைட்டா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ஃப்ரீ ஈவெண்ட், நீங்க வந்து பைசா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா நகர், தாம்பரம், பெரம்பூர், அம்பத்தூர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் போறதுக்கு.
மத்தியானம் நீங்க வந்து சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம். ரைட்டா? உங்க பேரண்ட் கூட வரலாம். கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் வேற. கேரியர் எப்படி நான் ஷேப் பண்ணிக்கிறது, என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த நீட் எக்ஸாம் சொல்றாங்களா அதெல்லாம் எப்படி வரும், ஜேஇக்கு என்னெல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th நவம்பர் வந்து கிடைக்குது சென்னையில. ரைட்டா? ஆன்லைன்லயும் நீங்க இந்த டெஸ்ட் எழுதணும்னாலும் எழுதலாம். ஏதாவது டீடைல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. 9176552221 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. வி ஆர் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் சென்னை அண்ணா நகர்ல இருந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போகணும் அப்படின்றப்ப ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ரைட்டா? எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நான் சொன்ன மாதிரி நீட், ஜேஇ, கியூட், தென் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம்ஸ், நெஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நீங்க போய் எழுதி அடுத்தது ஒரு நல்ல காலேஜ்ல சேரணும். உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் போய் சேரணும்னா ஜேஇ இல்லாம எஸ்ஆர்எம் எழுதணும், அமிர்தாவோட எக்ஸாம்ஸ் எழுதணும், விஐடி எக்ஸாம்ஸ் எழுதணும், மணிபால் எக்ஸாம்ஸ் எழுதணும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு இல்ல பிட் சாட் எழுதணும், இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து ஜஸ்ட் யூ கேன் அப்ரோச்சஸ். நாங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து அழகா அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம் போடுறதுல இருந்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதுறதுல இருந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் வந்து கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்ஜிஆர்ல இருந்து உங்களுக்கு பண்ணும். சரியா? பண்ணலாமா? இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தேவைப்படும். 11 and 12க்கு அதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலேயே நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா டெய்லி பேசிஸ்ல குழந்தைங்களுக்கு தேவையான வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி அப்லோட் பண்றோம். உங்களுக்கு அது வந்து சேரணும். இந்த டீடைல் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப மத்தவங்களுக்கும் பகிர்ந்துட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படின்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்துடும். மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ப்ரொவைட் பண்ணிட்டு. பண்ணலாமா? பண்ணுங்க. தேங்க்யூ.